கிறிஸ்துமஸ் பண்டிகைகள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12 to 14 வசனங்களை நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி நீ பகல் விருந்தாவது. ஆண்டவர் எப்பயுமே டைரக்டா பேசுவார். ஆண்டவர் விருந்துக்கு கூப்பிட்டவன்ட்ட டைரக்டா சொல்றாரு, நீ என்ன விருந்துக்கு கூப்பிட்டதுலாம் நல்லதுதான், ஆனா நீ யாரையாவது விருந்துக்கு கூப்பிடும் போது பகல் விருந்தா ராவ் விருந்தாவது பண்ணா, உன் சிநேகிதரை ஆகிலும் நண்பனை கூப்பிடாத, உன் சகோதரரை ஆகிலும் கூட பிறந்தவளை கூப்பிடாத, உன் பந்து ஜனங்களை ஆகிலும் சொந்தக்காரனை கூப்பிடாத, ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் பக்கத்து வீட்டு பணக்காரனை கூப்பிடாத, அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்கள் உன்னை அழைப்பார்கள். உண்மையை சொல்லுங்க, நம்ம எப்படி கூப்பிடுறோம்? எங்க ஆபீஸ்ல அவங்க ரொம்ப பெரிய ஆள், அவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு கௌரவம், இது பெருமை அல்லவா? நீங்க எப்படி? அது குடிகாரம் ஆளா இருந்தாலும் என் சொந்தக்காரன்ல அவனை தான் நான் கூப்பிடுவேன். பந்து ஜனம், இந்த லிஸ்ட் எப்படி கூப்பிட வேணாம். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். அவங்களும் உன்னை கூப்பிடுவாங்கப்பா, அது உனக்கு பதிலுக்கு பதில் ஆயிரும். நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. ஆமா, விருந்து பண்ணும்போது இப்படிப்பட்டவங்களை அழைக்கும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க, உங்க சபையா அது ரொம்ப மோசம்ல, படிக்காதவன் ஒண்ணும் இல்லாதவன் ஒதுக்கப்பட்டவன்லாம் வர்றான், அங்கே எப்படி நாங்க வர்றது? ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே, சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவன் அப்படி சொல்றவன் இருக்கட்டும்யா, அவன் நமக்கு தேவையே இல்லைங்க, ஏசு போதுங்க, அல்லேலூயா. அவர் நம்மளை இத்தனை வருஷமா நல்லா நடத்தலையா? கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அல்லேலூயா. நான் நிறைய பணக்காரன் காணிக்க போடுறதெல்லாம் நான் பார்த்துட்டேன் பிரியமானவர், நிறைய பணக்காரன் காணிக்க போடுறதெல்லாம் நான் பார்த்துட்டேன். பணக்காரனுக்கு சொல்லுவான், உங்க சபைக்கு வரவன் எளியவன் ஒண்ணும் இல்லாதவன் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறான் சொல்றேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளை கூப்பிடு, ஊனரை கூப்பிடு, சப்பானிகளை கூப்பிடு, குருடரை கூப்பிடு. அப்படி சொல்றவன் சொல்லிக்கிட்டே போட்டோம், தேவன் நம்மளை வளர்த்து எடுப்பாரு, தேவன் பரலோகத்தின் பாத்திரங்களை கொண்டு வந்து அமர்த்துவாரு, நம்ம அவரை ஆராதிக்கிறோம். ஆமா, அப்படி 4 பேர் என்கிட்ட சொல்லும் போது பரவாயில்ல. ஒரு பாஸ்டர் சொன்னார், எங்க சபையில 10 டாக்டர் இருக்காரு, வச்சுக்கோங்க, எங்க சபையில தேவன் இருப்பார். எளியவனையும் புறக்கணிக்கப்பட்டவன் ஒவ்வொருத்தவனையும் மனசார நேசிக்கணும், மனசார அன்புக்கணும், அவன் நம்முடையவனா நினைக்கணும், அவனை கூப்பிட்டு அவனோட சாப்பிடணும். ஒரு அலையில சொல்லுங்களேன், அடுத்த வசனத்தை பாருங்க, அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய். நீ ஸ்டேட்டஸ் முக்கியம், ஸ்டேட்டஸ் முக்கியம், ஸ்டேட்டஸ். அவங்கெல்லாம் வந்தா ஒருத்தர் இப்படிதான் சொன்னார், பாஸ்டர் சபையிலலாம் மொத்தமா சொல்லிடாதீங்க, எல்லாரும் வந்தா அது நல்லா இருக்காது, நீங்க மட்டும் வாங்க, நீங்க மட்டும் வந்தீங்கன்னா போதும், வந்து ஜெபம் பண்ணிடுங்க. அதுக்கு இன்னைக்கு ஒத்து ஊதுற ஊழியர்கள் இருக்காங்க, அப்படிப்பட்ட இடத்த நம்ம போகவே கூடாது, அப்படிப்பட்ட காணிக்கைகள் நமக்கு நல்லதில்லை. இப்படிப்பட்ட எளியவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய இயேசு வந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அல்லேலூயா. நீங்க ராமேஸ்வரம் தூத்துக்குடி பக்கம் மீனவர்களோட போனீங்கன்னா சட்டப்பட மாட்டாங்க, அவங்க அப்படி ரஃபா தான் இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் தான் பிரதான அப்போஸ்தலன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அல்லேலூயா. ஆமா, அவருடைய மார்புல சாயிறதுக்கு ஒரு மீனவனுக்கு தான் கர்த்தர் இடம் கொடுத்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய மார்புல சாயிறது. இன்னைக்கு வரைக்கும் யோவான் என்ன கோத்திரவனே தெரியாதுங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வரும்போது மார்புல சாஞ்சி இப்படி பார்த்து இயேசு கிட்ட பேசுற அளவுக்கு ஒரு ஏழை மீனவனுக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். அவ்வளவு அவர் ஏழைகளுக்கு நண்பனா இருந்தார். அவர் கலிலேயானா உயிர், கப்பர்நகூம்னா உயிர், பெத்சாயிதானா உயிர். தெரியுமா? பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்தவன் தான் பேதுரு. அது கலிலேயாவில் உள்ள ஒரு சின்ன ஊர். நீங்க தெரிஞ்சுக்கிறணும், அந்த ஊர்களெல்லாம் சுற்றி உயிர் மூச்சா நடந்தார். ஏழை வீடுகளிலே தான் இருந்தார். ஒரு வீட்டில் 3 பேர் இருந்தாங்க, வாழ்றதுக்கே வழி இல்லாத வீடு. அந்த வீட்டில் தான் தங்குவார். அந்த வீட்டில் தங்குறதுக்காகவே எருசலேம்ல இருந்து நைட்டு கிளம்பி இங்கே வந்துடுவார். ராஜாக்கள் அரண்மனையில் அவர் தங்கினவர் அல்ல, பாக்கியவானா இருப்பார். ஏன்னா அவர் அப்படித்தான். பணக்கார வீடுகளில் அவர் இருந்தாருன்னா பட்டுன்னு சொல்ல வேண்டியது சொல்லிடுவார். உன் வீட்டுக்கு வந்த நீ கால் கழுவ தண்ணி கூட கொடுக்கல, இந்த அம்மாவும் என் காலை முத்தம் பண்ணி கொண்டே இருந்தார்.
எனக்கு உண்மையிலே வேத வசனத்தின்படியான சபைகள் இல்ல, பரலோகத்தில் அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும் உண்டாகும். என் பிரியமான தேவ பிள்ளைகளே, மிக சிறியவர்களை தேடிப்போம், அழுக்குள்ளவர்களை தேடிப்போம், வீச்சம் எடுக்கிறவர்களை தேடிப்போம். உண்மை சொல்லுகிறேன், பார்க்க முடியாதவர்களை தேடிப்போம். நமக்கு இது பொறுப்பு இருக்கு. இது பொறுப்பை நம்ம மறந்துடக்கூடாது. எப்போ தெரியுமா? யாருக்காவது திரும்ப செய்ய முடியாதவங்களுக்கு எப்படியாவது உதவி செஞ்சிருவோம். ஒவ்வொரு நாளும் செய்வோம். ஏன் தெரியுமா? நீதிமானின் உயிர் தெழுதல்ல கர்த்தர் நமக்கு பதில் செய்வார். அல்லேலூயா. அதனால நியாய தீர்ப்புக்கு இரக்கத்தை வச்சு தான் நியாய தீர்ப்பு செய்ய போறேன். உங்க ஆராதனைக்கு வரும்போது உங்க இருதயம் இறங்கட்டும். சில இரக்க குணங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும். உங்கள் இரக்க குணம் தான தர்மமாய் மாறட்டும். பணம் மட்டும் இல்லை, வேலை செய்வதும் தான தர்மம் தான். அது சொல்லுகிறேன், நன்றியோடு செய்யுங்கள், சந்தோஷமாய் செய்யுங்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை பார்த்து, நம்முடைய சபையை பார்த்து ஆண்டவர் இதை சொன்னால் மிக அருமையாக இருக்கும். இடக்கை பக்கத்தில் இருக்கிற செம்மறியாட்டு கூட்டங்களே, செம்மறியாடு கூட்டம் ஏன் தெரியுமா அழைக்கிறாரு? எஜமான் முன்னாடி நடந்து ஆடு பின்னாடி போனா அது என்ன கூட்டம் சொல்லுங்க? ஆமாம், ஆடு முன்னாடி நடந்து எஜமான் பின்னாடி போனா அது என்ன கூட்டம்? இன்னைக்கு இருக்கிற கூட்டம் பார்த்து, ஆண்டவரே இதை தரலைன்னா நீங்களாம் ஒரு ஆண்டவரா? நான் முன்னாடி போகிறேன், பின்னாடி வாங்க அப்படி. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு பாதை காமிச்சிட்டு போனார். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் உதவி செய்யணும், இப்படித்தான் நன்மை செய்யணும், இப்படித்தான் ஊழியம் செய்யணும். இதை நமக்கு காண்பிச்சுட்டு போயிருக்கார். அவர் காட்டின பாதையிலே பின்னாடி நடந்தா நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம், அவர் இடத்துல போய் சேருவோம், அவர் அண்டையில் போய் சேருவோம். அதனால தான தர்மங்களை நாம் செய்வதற்கு மறந்து போகவே கூடாது. அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாபால்னு ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தன் இருந்தா, அவன் பேர் எப்படியோ அவனும் அப்படி பைத்தியம். அவன் ஒரு பைத்தியம், பண பைத்தியம். அவனுக்கு ஆடுகளும் மாடுகளும் எல்லாம் இருந்தது. அவனுடைய மாடுகள் காட்டுக்கு போகும்போது தாவீது நினைச்சிருந்தா 4 ஆடை பிரியாணி போட்டிருக்கலாம். ஆனால் தாவீது நம்ம சொந்தக்காரன்ல, இவனும் யூதா கோத்திரம் இருந்துட்டு போகிறான். அவன் ஆடை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு அப்பப்போ அந்த ஆடுகளை பாதுகாத்துடே, நம்மளால எவனும் இந்த ஆடுகளை பிரியாணி போட்டுறாதீங்கடா, அது நாபாலோட ஆடுற. ஒரு நாள் மயிர் கத்தரிக்கிற நேரம் வந்துச்சு. நம்ம ஊரில் பண்டிகை நேரம் மாதிரி ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கும் போது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போடணும். அவன் வீட்டில் சட்டியாக சாப்பாடு வெந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தாவீது ஒரு சட்டி கொடுத்து விட்டு, ரொம்ப நாளாக காட்டில் வாழ்கிறப்பா, எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு. ராஜாவுக்கே சாப்பாடு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு நாபாலுக்கு. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? தாவீதுனா யாரா? தாவீதுனா யார்? அவனுக்கு நான் எதுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும்? அவனுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் என்று சொல்லி அவன் கோபப்பட்டான். தாவீதுக்கு செய்தி வந்தபோது தாவீதுக்கு கோபம் தலைக்கேறின. தாவீது பட்டயங்களை எடுத்துக்கொண்டு, குதிரைகளை எடுத்துக்கொண்டு வேகமாக நாபால் வீட்டுக்கு போகும்போது, அவன் வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவனுடைய மனைவி, அருமையான மனைவி அபிகாய், வேகமாக சமைத்து முந்திரி பருப்புகளை, நிறைய காரியங்களை எடுத்துக்கொண்டு, ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு குதிரையில் ஏறி பறந்து கோபத்தோடு வந்த தாவீதுக்கு முன்னாக சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஐயா உம்முடைய தகுதிக்கு இதெல்லாம் நீ செய்யலாமா என்று சொல்லி வேகமாக அந்த பரிசுகளை எல்லாம் கொடுத்து தாவீதை சாந்தப்படுத்தி ஒரு பெரிய இடத்தை அவள் பிடித்து கொண்டாள். அல்லேலூயா. அவள் கொடுப்பதற்கு எது இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்து வீட்டில் இருந்த விலை உயர்ந்தவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவள் ஜீவனை காப்பாற்றினாள். பிரியமானவர்களே, ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்ட நாபால் உட்கார்ந்த இடத்துல இருந்து செத்து போனான். தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் ஆஸ்திகளை, பணத்தை வைத்து கொண்டு வாழ்கிறார். மிக சிறியவர்களை தேடி போவதற்கு உங்கள் பர்சிலே கொஞ்சம் பணம் இருக்கட்டும், கொடுத்து விட்டு உங்கள் பயணங்களிலே கொஞ்சம் பணம் இருக்கட்டும். எளியவர்களுக்காக ஒரு 100-200 எப்பொழுதும் வைத்திருங்கள். தைரியமாக கொடுங்கள், தைரியமாக கொடுத்து விட்டு வாருங்கள். நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமாம், உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். செழிப்பு வேண்டும் என்றால் உதார குணமாயிருங்கள். கொடுத்து விட்டு போய்விட்டது என்று நினைக்காதீர்கள். ஹாப்பியாயிருங்கள், வசனத்தை நிறைவேற்றுங்கள். அதனால என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்து பழகின ஆட்களுக்கு வேண்டாம். மிகச் சிறியவர்களை தேடி, வஸ்திரம் இல்லாதவர்களை தேடி. இப்போ ரோட்டில் பார்த்தா தெரியும், இந்தியாவில் பஞ்சமே கிடையாது. நீங்கள் பார்க்கலாம். பார்த்து அவனுக்கு எதையாவது வாங்கி என்ன தேவைங்கிறத பார்த்துட்டு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க, இயேசு உன்னை நேசிக்கிறார், போதும், வேற ஒன்றும் வேண்டாம். அப்போ அவன் சொல்லுவான், இயேசு தான் எனக்கு என்ன கொடுத்தாரு? சாப்பாடு கொடுத்தாரு. இவ்வளோ தாங்க சுவிசேஷம். இயேசு உன்னை நேசிக்கிறார்.
அதை நம்ம செய்யணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, எல்லோரும் 1000 ரூபா கொண்டு வாங்க, எல்லோரும் 2000 ரூபா கொண்டு வாங்க, பிரியாணியை காய்ச்சி நம்மளே சாப்பிட்றோம். இப்போ தான் பிரியாணி பவுடர்லாம் வீட்டில் கிடைக்குது. என்ன சொல்லுங்கள், இது எதுக்கு நமக்கு? அப்படி ஒரு டைம் நமக்கு தேவை. அதில் 10 பேர் சாப்பிடுவாங்க, 10 பேர் போயிடுவாங்க, 4 பேர் சண்டை போடுவாங்க, பல பிரச்சனை இருக்குல்ல. இதுக்கு பேசாமல் நம்ம எல்லோரும் சேர்ந்து சமைச்சு ஒரு 100 பார்சல் ரெடி பண்ணி அதோட ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்துட்டு சந்தோஷமான கிறிஸ்மஸை கொண்டாடினா ரொம்ப நல்லது. என்ன சொல்கிறீங்க? ரொம்ப நல்லது தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல சாப்பாடு நமக்கு கிடைக்குதுல்ல. அப்போ அது போல் காரியங்களை நம்ம போகிறதுக்கு ரொம்ப நல்லது. நம்மக்கிட்ட நற்கிரிகள் மிக குறைவாக இருக்குது. செஞ்சோலை மனநல காப்பகம்னு ஒன்று இருக்குது ராமநாதபுரத்தில். எத்தனை பேருக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அதை நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? கீழக்கரை போகிற வழியில். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு தெரியுமா? நம்ம பாரத பக்கத்தில். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வச்சு கவனிக்கிறது எவ்வளோ கொடுமைன்னு தெரியுமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை நம்முடைய சகோதரர்கள் செய்யும்போது நம்ம ஏன் தூரம் ஆயிட்டோம்? நம்மளை மதவாதிகளாக பிசாசு மாற்றிட்டானே, மிருகங்களாக நம்மளை மாற்றிட்டானே, இரக்கம் இல்லாதவர்களாக மாற்றிட்டானே, பண ஆசை உள்ளவர்களாக மாற்றிட்டானே, நம்மளை வேறு விதமாக மாற்றிட்டானே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சொல்கிறாரு, இதையெல்லாம் நம்ம நிறைவேற்றணும். யாரும் கடன் கேட்குறான்னு காசை மட்டும் கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி எளியவனை தேடி திமிர் பிடிச்சவனுக்கு உதவி செஞ்சிடாதீங்க. துன்மார்க்கனுக்கு உதவி செஞ்சால் நீங்கள் தான் மாட்டிக்கிறீங்க. அவன் ஒரு நாள் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டான், அவன் ஒரு நாள் இரக்கத்தை கற்றுக்கொள்ள மாட்டான். அதனால தேடி தேடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த 100 ரூபா வச்சிருக்கேன், உனக்கு 10 ரூபா எடுத்துட்டேன், இன்னைக்கு ஏன் இந்த 10 ரூபா இன்னொரு 10 ரூபா ஒரு எந்த ஏழைக்கு ஆண்டவரை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் ஆண்டவரை அப்படின்னு கேட்டு கேட்டு அப்படியே பிரமாணத்தை நிறைவேற்றி ஒரு நாள் அப்பா வாயால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களேன்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம வருவோம். சீக்கிரம் வரப்போறாரு. தான தர்மங்களை எல்லாம் அங்கீகரிக்க வரப்போறாரு. அதனால பிச்சைக்கார ஆனாலும் சபைக்குள்ள வரட்டுங்க, அவனை பரலோகத்தில் கொண்டு போவோம். அல்லேலூயா. யார் வந்தாலும் நம்ம அவங்களை இருக்கறன்னு கூட்டி நம்ம ஏற்றுக்கொண்டு அவர்களை சரிப்படுத்தி அவர்களை சரியாக்கி அவர்களுக்கு நல்ல உடை கொடுத்து அவங்கள நம்ம நடத்துறதுக்கான பொறுப்பு. அதை நாங்கள் மறந்துடக்கூடாது. உள்ளே வரும்போது அந்த ஆலோசனைகளை கேட்டு நாமே மாற்றிக்கொள்ளும். நம்முடைய நிலைமைகளை மாற்றிக்கொண்டு அற்புதமாக மாறினா கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நானும் சிறியவர்களுக்கு ஏதோ செய்யணும். நான் ஏன் தெரியுமா, சபையில் தொழிலாளர்கள் வரணும். நம்ம ஒரு தொழிலாளராக இருந்தால் ஒரு ஏழை கிடக்கிறான், பாப்பா என்கிட்ட வேலை செய், உனக்கு ஏதாவது காசு தரேன், நான் உனக்கு சம்பளம் போட்டு தரேன், உனக்கு ஒரு சாப்பாடு போட்டு தரேன். எப்பயுமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, என்னை வளர்த்து எடுங்கப்பா, நான் நிறைய பேருக்கு அள்ளி கொடுப்பேன், நான் நிறைய பேருக்கு ஆசீர்வதிப்பேன், நான் நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. யாரையாவது தூக்கி விடுவோம், நம்ம யாரையாவது காப்பாற்றுவோம். இந்த மாதிரி காரியங்களை செய்ய ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி தண்ணீர் பாய்ச்சுக்கிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்படி நல்ல கிணறுகளில் தண்ணியே எடுக்கலைன்னா வீசிடும். தண்ணி தான் குடிக்கிறதா, ஜீவ ஊற்றுதா, ஆனால் எடுக்கலைன்னா அது வீசிடுமா. எடுக்க 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 வானம் திறக்கும், ஆண்டவர் செயல்படுவார். நம்முடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் அலங்காரமாக இருக்கும். அதனால கொர்நேலியுவுக்கு பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் தானே. கொர்நேலியு வழியாகத்தான் நம்ம இயேசுவினுடைய அந்த சாயலுக்குள்ளே வரப்போகிறோம். பிரியமானவர்களை, நம்முடைய தகப்பனாகிய கொர்நேலியு இப்படிப்பட்ட தான தர்மங்களை செய்து ஒரு வீட்டு கூட்டத்துக்குள்ள ஒரு சபையவே கொண்டு வர முடியுமானால் தான தர்மம் செய்கிறவனுக்கு எவனும் தோழன் தான். அதனால நம்முடைய உணர்வுகள் அதை நோக்கி இருக்கட்டும். தயவு செய்து வளரும்போது நான் என் குடும்பம் என் பிள்ளைகள் அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படியே வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் வரும்போது கணக்கு கொடுக்கும். தயவு செய்து அந்த சுயநல வட்டத்தை, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எத்தனையோ ஆயிரங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். தயவு செய்து இப்படி வாழ்ந்ததுனால உங்களுக்கு என்ன வாழ்க்கையினுடைய சுவை கிடைத்தது என்று சொல்லுங்க. ஓடுவோம், ஓடிக்கொண்டே இருப்போம், செயல்பட்டு கொண்டே இருப்போம். நன்மைகளை செய்ய கர்த்தர் நம்மளை அழைத்தார், அதை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி